ஹே ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பர்லீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ ஒரு ஃபிக்ஷனாக நினச்சிட்டு ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்டோரியாக நினச்சிட்டு அப்படியே இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு விட்டுருங்க. அந்த தயவு செஞ்சு அடிக்ட் மட்டும் ஆகிடாதீங்க. கதை முழுசாக கேட்டுட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் ஆல்சோ டூ அ கைண்ட் ஹெல்ப் ஃபார் மீ, சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. ஓகேடா, வாங்க நம்ம ஸ்ட்ரைட் டக்கத்துக்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜங்குக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. டேய், நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, என்னாலாம் முடியாது, சீக்கிரமாக ஓடி வாங்குற வேலையை பாரு. டே மச்சான், கொடுத்தா வாங்க மாட்டேனா? இந்த ரெப்பு வேற. இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இருக்கிற சீனியர்ஸ் விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறான்டா. என்ன பண்ணுறது? அப்புறம் ஹெச்ஓடிலாம் சைன் போட மாட்டேங்குது. நம்மளை பார்த்தா அவனுங்களாம் எப்படா தெரியுது? இந்த காலேஜுக்கு எத்தனை கப் அடித்து கொடுத்துருப்போம், இப்போது நம்மளுக்கே ஓடி போட மாட்டேங்கிறாங்களா? யாரா அது? மச்சான், இல்லைடா, புதுசாக ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இந்த வாலண்டியராக சேர்ந்துருக்க ஒரு சீனியர் அக்கா தான் விட மாட்டேங்குதாம்மா. யாரா அது? நம்மளையே இல்லைன்னு சொல்கிறது பாரு. எனக்கு இதெல்லாம் கவலையே கிடையாது. எவா அவ? போய் நல்லா தட்டினாதான் சரி வரும். மச்சான், உனக்கு புரியலடா, அந்த அக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல். இந்த மாதிரி அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் 75 மேலே இருக்கணும், அப்புறம் செமஸ்டர்லலாம் இத்தனை சிஜிபிஏ எடுத்துருக்கணும்னு என்னென்னமோ சொல்லுது. அப்படிலாம் இருந்தால் தான் ஓடிக்கு பெர்மிஷனே கொடுப்பாங்களாமா. டேய், நம்ம பேசி அவன்டா வேணான்னு சொல்கிறது, நம்ம நேரில் போய் பேசுவோம், நீ வா. மச்சான், டேய், அவங்களாம் ஃபைனல் இயர்ரா, அவங்கக்கிட்டலாம் வாய்விட்டா நம்ம அப்புறம் அவ்வளோதான். சின்சா, இவ்வளோ தொடனடியாக இருந்தா நீ வர வேணாண்டா. நானே பார்த்துக்கிறேன். ஐயோ மச்சான், நீ எங்கே போனாலும் நான் வருவேன்டா, பிரச்சனை இல்லை. அப்போ மூடிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவன் அப்படியே அந்த சீனியர் பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கான். இந்த சைட் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க? ஏகோ 1000 வச்சுருக்கேன்க்கா. என்ன இதெல்லாம் நம்ப சொல்கிறீங்களா? உங்களோட அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கரெக்டாக என்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஓடி வாங்கிக்கோங்க. இவங்களுக்கெல்லாம் இதே வேலையாக போச்சு. ஓடின்னு சொல்லி வாங்கிட்டு அப்புறம் கேம்பஸ்குள்ளே அப்படியே ஜாலியாக சுற்ற வேண்டியது. இது மட்டும்தான் இவங்களுக்கு வேலை. ப்ராக்டிஸும் பண்ணுறது இல்லை. அப்புறம் எதுக்கு ஓடி இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. சரிக்கா, எவ்வளோ இருந்தால் கொடுப்பீங்க? உங்களுக்கு ஸ்பெஷலாக 90 இருந்தால் தான் கொடுப்பேன். அப்படியா? ஐயோ, நம்மளுக்கு 90லாம் எதுலேயுமே வராதே. அக்கா, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கக்கா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை மாதிரி சும்மா அப்படியே வேணும்னே ஓடி வாங்கிட்டு ஜாலியாக சுற்றலான்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இப்படி தான். நீங்கள் 90 மேலே அட்டண்டன்ஸ் பர்சன்ட் வச்சுருந்தா மட்டும்தான் நான் உங்களை விடுவேன். இல்லைனா ஹெச்ஓடி கிட்ட சைன் பண்ணுறதுக்கே என்கிட்ட இருந்து சைன் வராது, பார்த்துக்கோங்க. அக்கா நில்லுக்கா, இப்படிலாம் பண்ணாதேக்கா. அத்தா, நாடி என்ன பெரிய ஆளா? யார் இது காலேஜ்குள்ளே இப்படிலாம் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது? நான் தண்டி மயிரே, எப்பாரு. ஜெயண்ணா, நீ என்னடா அவக்கால பிச்சை எடுத்துட்றிய? அது இல்லைண்ணா, ஓடி வாங்கலான்னு வந்தேன், அந்த அக்கா கொடுக்க மாட்டேங்குதுண்ணா. கேட்டால் அட்டண்டன்ஸ் பர்சன்ட்டு 90 மேலே இருக்கணுங்குது. அப்படியா? நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. நான் எனக்கும் சேர்த்தினா. ஆமாம், நம்ம ஜங்குக்கு தவிர வேறு யாருக்கு தில் இருக்கு சீனியர்ஸ் எல்லாம் பகிச்சிக்கிறதுக்கு? அதெல்லாம் வாங்கிக்குவோம், நீ கிளம்பு அப்படின்ட்டு சின்ஸ் அந்த பையனை மண்டையோடு தட்டி அப்படியே அங்கேருந்து அமுச்சு விட்டுறான். நீ தானா அது? யார் நீங்கள்? யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஐயோ, என்ன உனக்கு தெரியாது? டேய், என்னடா நம்ம ஜங்குக்கே எப்படி பண்ணிட்டாங்க? ஓ மை காட். ஓகே, காத்தோட கலந்த மாதிரி விட்டுடலாம். டே மச்சான், வந்ததை பற்றி பேசுடா. பார்த்தாலும் எனக்கு டென்ஷன் ஆகுது. உனக்கு என்னடி பிரச்சனை? இந்த மாதிரி ஓடி கேட்டு வந்தா அட்டண்டன்ஸ் பர்சன்ட் வேணும், சிஜிபிஐ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற என்ன பிரச்சனை உனக்கு? அதுதான் பிரச்சனை. எங்கள் ஓடின்னு சொல்லிட்டு வரவங்க யாருமே ஒழுங்காகவே கிளாஸ் கவனிக்கிறது இல்லை. அப்புறம் ஹெச்ஓடி பிடிச்சி எங்களை தான் திட்டுவாங்க. என்னாலாம் முடியாது. உங்களுக்கும் அதான் பிரச்சனையா? ஆமாம், நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க? நான் வச்சுருக்கோம், நிறையா வச்சுருக்கோம், அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் தவிர.
நீங்களாம் இப்படி இருக்கிறதுனால தான் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அத்தா என்ன ஆ பெரிய புல்தி மாதிரி பேசிகிட்ருக்க. என்கிட்ட இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. ஏய் நிறுத்திடி. ஏதோ போட்டு கொடுத்துருக்கா. இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது. இங்கே இருக்க ரெகுலேஷன்ஸ் அப்படி. நான் ரெகுலேஷன்ஸு போன வருஷம் டேய் நம்ம ஃபஸ்ட் இயராக இருக்கும்போது ஒரு அண்ணன் இருந்துச்சுல. ஆமாம் மச்சான், அந்த அண்ணன் இருந்ததுன்னா இந்நேரம் போட்டு கொடுத்துருக்குண்டா. இவ இருக்கிறனால தான் இப்படி சூனியக்காரி யாரையும் விட மாட்டேங்குது பார்த்தியா? வாட்? சூனியக்காரியா? இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஐயோ, நீ மரியாதை கொடுத்து நாங்களாம் அப்படியே ஒரு கப் அடிச்சுட்டு வந்து இங்கே வைக்க போகிறோம் பாரு. இங்கே பாரு, இந்த காலேஜுக்காக தான் ஆடுறது. நாங்கள் ஆடுற கேமில் உங்களுக்கும் தான் நல்ல பேர் கிடைக்கும், புரிதுல? காலேஜுக்கு ஒரு நேம் கிடைக்கும். ஏய் பிடி சார் எங்களை எதுவும் சொல்கிறது கிடையாது. நீ யாரி? ஸ்போர்ட்ஸ் கமிட்டி மெம்பராக சைன் பண்ணுறது மட்டும்தான் உன் வேலை ஓடிக்கு, புரியுதா? அதை மட்டும் பண்ணிட்டு கிளம்பு. நீ சொன்னால் நான் கேட்கணுமா? நான் பக்கத்துலலாம் வரேன். ஆமாம், உன்னோட ஏஜ் என்ன, என்னோட ஏஜ் என்ன? என்ன வாடி போடிங்கிற, மயிருங்கிற, புளுத்திங்கிற? நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசுவியா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? எங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. உன் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்லைன்னா என்னால் கொடுக்க முடியாது, புரியுதா? இங்கேருந்து கிளம்புற வேலையை பாரு. ஏய் யார் நீ? டேய் யாரா இவ? மச்சான் அதான் சொன்னல சீனியர்னு. ஒத்தா என்கிட்டயே இப்படி பேசுகிறாள், புதுசாக இருக்குடா. மச்சான் இந்த அக்கா பெரிய அட்டி போலடா, வாடா ஓடிடலாம். டேய் இரு, இவகிட்ட இருந்து ஓடி வாங்காமல் நான் விடவே மாட்டேன். எப்படியாவது ஓடி வாங்குகிறோம், கப்பாடிக்கிறோம். எங்க பாரு, உன் பேர் என்ன? என்ன சீனியர்னு கூப்பிடு. ஓ, நீ சொன்னா நான் கூப்பிடணுமாடி? நீன்னு கூப்பிடாத, அப்படிதான் கூப்பிடுவேன். உன் பேர் என்ன? ஜாங்கு. இந்த காலேஜில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தெரிகிற மாதிரி நடிக்காத, புரியுதா? நடிக்கிறேனா? சூனியகாரி, அதாண்டி உண்மை. இரு, நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன். ஏகோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆண்டி அவன் அப்படியே கூப்பிடுறான். பாருங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்ல? தெரியும்ப்பா ஜங்குக்கா, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க? பாருங்கக்கா, இந்த சீனியர் சூனியகாரியில் ஓடி கொடுக்க மாட்டேங்கிறா. அப்படியா? இங்கே பாருங்க, இவன் எப்பயுமே ப்ளே கிரவுண்டில் தான் சுற்றிக்கிட்டு கிடப்பான். அவனுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். கொடுத்து விட்ருங்க. நீங்கள் யார் அது சொல்கிறதுக்கு? ப்ளீஸ் ஒர்க் பண்ணுங்க. இங்கே பாரு ஜங்குக், நீ ஹெச்ஓடி இல்லை, நீ சேர்மனை கூப்பிட்டு வந்தால் கூட நான் கொடுக்க மாட்டேன். ஏய், உங்ககிட்ட இருந்து எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியும்டி. நீ இப்படியே பேசிகிட்டு நான் கிளம்புறேன். ஏய் நில்றி, நான் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கேன். டேய்ரா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் பின்னாடியே வரான். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஓடி கொடுப்பியா மாட்டியா? கொடுக்க மாட்டேன். எப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக் அப்படியே உங்களை பிடிச்சி அந்த வாளோட அப்படியே சேர்த்து நிற்க வச்சு பின் பண்ணுறான். ஏய் உன்னை என்னடி பிரச்சனை? பாரு, எங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க, அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது, புரியுதா? சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் தான் உயிர், அதுக்காக கூட வந்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட இதெல்லாம் கேட்டால் கிடைக்காது. ஆனால் அவங்கக்கிட்ட டேலண்ட் இருக்கும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கிற மாதிரி பர்சன்ஸ்க்கு நீ கொடுக்கலனா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க? நான் தான் சொல்கிறேன்ல, இது காலேஜோட ரெகுலேஷன்ஸ் ஜங்குக், உனக்கு புரியல, நீ தள்ளு. ஏய் அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை ஆகாது. பிரச்சனை ஆச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். உன்னையே நான் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீ எப்படி வந்து எனக்காக நிற்ப? நான் எப்படி நம்ப முடியும்? ஏய் நான் நம்புடி, என்னை பற்றி உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சொல்கிற வார்த்தையை காப்பாற்றுவேன் இந்த ஜங்குக். அப்படியா? சரி, அந்த வார்த்தையை நீயே வச்சுக்கோ. உன்னெல்லாம் என்னால் நம்ப முடியாது, தள்ளு. என்னாலாம் தள்ள முடியாது, நீ ஓடி கொடுக்குற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன். தள்ளு ஜங்குக், எனக்கு வேலை இருக்குது. உனக்கு வேலை இருக்குன்னா எனக்கு இருக்காதா? நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணும், எனக்கு ஓடி போட்டு கொடு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. உன் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜை காட்டுன்னு சொன்னாலும் காட்ட மாட்டேங்கிற, நான் என்ன பண்ணுறது?
அதான் சொல்கிறேன்ல எனக்கு அதெல்லாம் இல்லைன்னு. ஒரே நாளில் 90% எப்படி எடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. சீக்கிரமாக எனக்கு ஓடி போட்டி கொடு, அப்போ தான் நான் ப்ளே கிரவுண்ட் போய் ஆட முடியும். பண்ணி கொடுப்பியா மாட்டியா? முடியாதுன்னு சொல்கிறேன்ல, தள்ளு. இப்படியே நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. ஏய் போட்டு விட்றி. முடியாது. போட்டு விட்றி. முடியாதுன்னு சொல்கிறேன்ல, தள்ளு ஜங்குக். இப்படி நீங்கள் பிடிச்ச அவனை நல்லா ஃபோர்ஸாக தள்ளுறீங்க. அவன் உங்களை திரும்பவும் அந்த வால்லையே பின் பண்ணுறான். இப்படியே நீங்கள் 2 பேரும் பண்ணிகிட்ருக்க உங்கள் கை அப்படியே ஸ்லிப் ஆகி அப்படியே நீங்கள் க்ளோஸ்அப்பாக அவன் முன்னாடி போகிறீங்க. அடங்கோத்தா, இவன் எங்கே போயிருப்பான்னு நான் தேடிக்கிட்டு வந்தா இதுங்க என்ன 2 பேரும் பார்த்தோன்னே கொஞ்சிக்குதுங்க. இந்த சீனியர் அக்கா ஜங்குக்கை பிடிச்சி கிஸ்ஸெல்லாம் பண்ணுது. நீங்கள் அப்படியே சடனாக அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஜங்குக் ஐம் சாரி, அது தெரியாமல் ஸ்லிப் ஆகி. ஜங்குக்கும் இங்கே செம ஷாக்கு. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உங்களை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கான். சரி நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. டேய் ஜங்குக்கு, ஓமாலடி என்னடா நடிக்குதீங்க? டேய் தெரிலடா, அவள் பாட்டுக்கு கிஸ் அடிச்சுட்டு போகிறா, சாரின்ட்டு போகிறா. டேய் மச்சான், என்னடா ஓடி வாங்கிறதுக்கு பதிலாக முத்தம் வாங்கிட்டு இருக்க? என்னமோ நடக்குது 2 பேர்த்துக்கு நடுவில், மர்மமாக இருக்குது. அப்படிலாம் இல்லை, நீ வா நம்ம போகலாம். அப்போ நம்ம திரும்ப கிளாஸுக்கு தான் போகணுமா? டேய் முடியலடா, போய் அவன்டா அந்த பரங்கிக்காய் தலையெல்லாம் பார்ப்பான். எப்படிரா மச்சான்? எனக்கும் இங்கே அப்படி தான் இருக்கு, நீ வா வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிடுறாங்க. டேய் அந்த அக்கா கிட்ட அந்த அக்கா கிட்ட ஓடி வாங்கிடுவோம்ல. ஓடி வாங்கினான்னு தெரில, ஆனால் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நிறையா நீ சொன்ன மாதிரி முத்தம் வாங்குவேன் வேணா எனக்கு தெரியுது அப்படின்ட்டு ஜங்குக் அவன் லிப்ஸை வச்சு அப்படியே ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கான். எதர்ச்சியாக அன்எக்ஸ்பெக்டடாக கிஸ் பண்ணாலும் நல்லா நச்சுன்னு வச்சான் மச்சான். அப்படியாடா? ஐயோ இதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. நான் எவகிட்ட போய் இதெல்லாம் வாங்குறது? நல்லா செருப்படி வேணால் வாங்கலாம். அதான் தெரியுதுல்ல, அப்போ அடங்கிட்டு வா. டேய் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம்டா. இன்னொரு காலேஜ் இருக்குல்ல, அந்த ஆப்போசிட் காலேஜில் இருக்கிறவன் வருவான். நம்ம எனிமியாவன் தெரியும்ல, அவனை ஜெயிச்சு கப்படிக்கிறோம், அவன் மூஞ்சியில் சாணி பூசுகிறோம். அதான் மச்சான், அதுதான் நடக்க போகுது. நீ வேணாலும் பாரு. ஆனால் அதுக்கு அந்த அக்கா ஓடி கொடுக்கணுமே. நம்மளுக்கு வேறு இன்னும் 10 டேஸில். புரியுது, எப்படியாவது நான் வாங்குறேன் பாரு. நீ எங்கே? நீ அந்த கைட்ட ஓடி வாங்குற மாதிரி தெரிலடா. நீ நல்லா போய் நச்சுன்னு வாங்குற, அது வேணா எனக்கு தெரிஞ்சிருச்சு. டேய் எங்களுக்குள்ளே என்ன நடந்தாலும் நல்லா ஒர்க்கில் கரெக்டாக இருக்கணும்டா. என்ன மாதிரி ஒர்க்கு மச்சான்? டேய் சின்சா அடங்கு, இன்னும் எதுவுமே நடக்கலை, ஒரே ஒரு கிஸ் தான் கொடுத்துருக்கா. அதுக்கு எதுக்கு என்னை பிடிச்சி நீ இப்படி கலாய்கிற? மச்சான் அது யாருக்கிட்ட? அதுதான் மேட்ரு. அந்த காக்கு நீ அடித்த கிஸ்ஸில் நிறையா விஷயம் புரிஞ்சு உன்ன மாதிரி ஒரு ஆண்மகன் இல்லைன்னு தெரிஞ்சு ஓடி கொடுத்துருச்சுன்னா குஜால்ஸ் தான் போ. அப்புறம் இனிமேல் நம்ம கிளாஸில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது இல்லை மச்சான். வாங்க சார் வாங்க. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எப்படி வேணாலும் இந்த காலேஜில் இருந்துக்கலாம், ஆனால் இந்த 2 கூமுட்டைங்க மாதிரி மட்டும் இருந்துடவே கூடாது, புரியுதா? அதை யார் சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். டேய் நான் சின்சா, என்ன நடக்குது? நான் உன் ப்ரொஃபஸர். அப்படியா சார்? குட் மார்னிங் சார். சார் மே ஐ கமின் சார்? முக்கியமான விஷயம், ஜங்குக் மாதிரி கூட இருந்துடலாம், அவனுக்கு ஏதோ ஸ்போர்ட்ஸில் டேலண்ட் இருக்கு. இந்த சின்ஸ் மாதிரிலாம் இருந்துடாதீங்கண்ணா. ஆமாம், நாங்கள் தண்ணி கேன் போடுறோம், இவன் மட்டும் போய் நல்லா ஸ்போர்ட்ஸில் ஆடுவான். நான் சொல்கிறான் பாரு. ஐயா நீ சிரிக்கிறதெல்லாம் கேவலமாக இருக்கு, இப்பெல்லாம் சிரிக்காத. சரி சீக்கிரமாக கிளாஸில் போய் உட்காருங்க, டோன்ட் வேஸ்ட் மை டைம். பாருடா, இந்த சொட்டை போடுறதெல்லாம் ஒரு ஜோகுன்னு அதுக்கு இவ இப்படி சிரிக்கிறா. விட்டன்னு வையன். போடா சின்சா. ஏன் மச்சானுக்கு பொண்ணுங்க கிட்ட ரொமான்ஸ் செட் ஆகுது, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கெல்லாம் இதுங்க கிட்ட மேக்ஸ் தான் செட் ஆகுது போல். அதுவும் எனக்கு பிடிக்காது, இதுங்களுக்கும் எனக்கு பிடிக்காது. டேய் ஜங்குகா, மூஞ்ச பார்த்தா சிக்ஸுக்கு பிடிக்கும், என் மூஞ்ச பார்த்தா காப்ஸ் வந்து பிடிக்கும். அது நம்மளுக்கு தான் மாமே செட்டு இல்லை? அப்படி தான் போலடா அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு அப்படியே போய் பேக் பெஞ்சில் உட்காந்துக்கிறாங்க.
ஜங்குக்கு வந்து உட்காந்துட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் அடித்து கிஸ்ஸை தான் நினச்சிக்கிட்டே இருக்கான். டேய் சின்சா, நான் மச்சான் அந்த பொண்ணு இல்லை. ஆமாம், அந்த சீனியருக்காக தானே சொல்கிறேன். அவளே தான்டா. அந்த சூனியக்கார் என்னமோ பண்ணிட்டாடா. என்னடா பண்ணாங்க? நான் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஆச்சா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் என்னமோ பண்ணுறா. இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? உனக்கு நல்லா இருக்கும், ஃப்ரீயாக கிஸ்ஸு கிடச்சிருக்கு. நீ இப்படி தான் இருப்ப, தெம்பாக இருப்ப, பூஸ்ட் அடித்த மாதிரி. இருந்தாலும் அவள் வேற மாதிரி மச்சான். வேற மாதிரி. அப்படியா? சரி சரி, நீ நடத்து. எனக்கெல்லாம் ஒன்றை மாதிரி நடக்காது. நான் பெஞ்சுக்கடியில் ஃபோனை வச்சு நல்லா மல்லு வைக்காங்களா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ஸ் அப்படியே அவன் ஃபோனை வச்சு அப்படியே என்னென்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாத்தையும் காப்பி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் அப்படியே ரவுண்ட்ஸ் வர மாதிரி வந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கு சின்ன மாதிரி அவள் அடித்த அந்த ஒரு கிஸ்ஸு. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க பேக் பெஞ்சில்? கொஞ்சம் பின்னாடி வராரு. ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு நோட் எடுத்து அப்படியே எழுதுகிற மாதிரி நடிக்கிறான். இந்த சைடு நம்ம சின்ஸ் அவர் வரதை பார்க்காம அப்படியே பெஞ்சு கடையில் குனிஞ்சு அவன் அப்படியே ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கான். இந்த சைடு அவர் வந்து, ஓ ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கீங்களா சார்? சார் நீங்களா? ஆமாம் சார், நானே தான். பேங்க் பெஞ்சில் இருந்துட்டு என்ன இந்த காலேஜோட சேர்மன் ஆக போகிறீங்களா? சார், நடந்தாலும் நடக்கும் சார். முடியாது, சொல்லவே முடியாது. நடா ஜங்குகா, என்ன எதுக்கிடா மாட்டி விட்ற புண்ட? ஓடா டேய் நாடா நோட்டு பெண்ணோட உட்காண்ட்ருக்க? எவகிட்ட வந்துடா வாங்கினேன்? நானா எடுத்துகிட்டு வந்தது, உன்ன மாதிரி நினச்சியா? டேய் நடிக்கலாண்டா. இப்படியா நடிப்ப? ஊரை விற்றுக்கிட்டா நடிப்ப? சார், நான் ஃபோனில் நோட்ஸ் எல்லாம் அப்படியே காப்பி பண்ணிகிட்டு இருந்தேன் சார். ஃபோனில் நோட்ஸ் காப்பி பண்ணுறியா நீ? கூடு, எவ்வளோ காப்பி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எதுக்கு சார்? வேணாம் விடுங்க. நான் நியூவாக என்னோடய ஓன் தாட்ஸில் நோட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். டேய் குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் அவர் ஃபோனை வாங்கி பார்த்தா, நாடா பண்ணுறிய? பிட்டு படம் பார்த்துட்ருக்க அப்படிங்கும்போது அந்த கிளாஸே அப்படியே சிரிக்குது. சார் எதுக்கு சார் இப்படி வெளியே பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுறீங்க? கவலைப்படாதீங்க, சூப்பரான மல்லுகள் சார், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எதுக்கு? என் பொண்டாட்டி என் வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்கு தானே? மூடிக்கிட்டு வெளியே போ, என் கிளாஸை இப்படி நான் அடிக்காது. ஓகே சார். ஜங்குகா வாடா. என்ன எதுக்குடா கூப்பிடுற? நானே சீனியர் லெவலில் உட்காண்ட்ருக்கேன், அதுக்குள்ளே உனக்கு லவ் வந்துருச்சா? இரு மாட்டி விட்றேன். பத்தாட்டி இருறா, நானே வரேன். வந்துட்டான். சார் நாங்கள் கிளம்புறோம். ஜங்குக், என் கூடலாம் நீ சேர்ந்தான்னு வச்சுக்கோ, உருப்பிடவே மாட்டேன். அது எனக்கு தெரியும் சார். ஆனால் இந்த சனியனை விட்டு போகிற மாதிரியே தெரில, நான் என்ன பண்ணுறது? ஓகே சார், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சின்ஸும் அப்படியே அங்கேருந்து எஸ் ஆகிடுறானுங்க. எப்படியோடா இந்த கிளாஸை விட்டு சீக்கிரமாக வெளியே வந்துட்டோம். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? டேய் அட்டனன்ஸ் போட்டுருவானுங்கள. என்னடா புதுசாக அட்டனன்ஸ்னு பேசுகிற? அவர் அட்டனன்ஸ் இல்லைன்னா அந்த சீனியர் கொடுக்க மாட்டாடா. ஆமாம், என் சீனியர் கீழே என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அவள் கிளாஸ் எங்க மச்சான்? எனக்கு தெரியும்டா. ஏன் உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, நம்ம தான் சீனியர் அக்காங்களுக்கெலாம் நல்லா சொல்ல விடுவோமே. நம்மன்னு சொல்லாத, நீன்னு சொல்லு. ஐயா, இப்போ கிஸ் அடிச்சுட்டு வந்தியே, அவன் என்ன உன் ஜூனியர் பொண்ணா என்ன? சரிடா, சீக்கிரமாக சொல்லு. இல்லை வா நம்ம போவோம். எதுக்குடா? டேய் வாடா போகலாம். போய் அவளை பார்த்து நல்லா கலாச்சிட்டு மறுபடியும் ஓடி பற்றி கேட்டு வருவோவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே உங்களோட கிளாஸுக்கு தான் வராங்க. நீங்கள் இந்த சைடு கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே உட்காண்ட்ருந்துருப்பீங்க. பேக் பெஞ்சர்ஸ் எல்லாம் ஒயன். என்ன வேணும் காய்? அது ஒன்றும் இல்லை, என் தம்பி ஜங்குக்கு இருக்கான்ல, அவன் ஓடி கேட்டானா, நீ கொடுக்கலையா? ஓடி போட்டு கொடுத்துட்றி, அவன் நல்ல பையன். நல்ல பையங்கிற காரணத்துக்காகலாம் ஓடி போட முடியாது. உனக்கு நம்ம காலேஜ் ரெகுலேஷன்ஸ் தெரியும்ல, அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்கும், நீ இதெல்லாம் கண்டுக்காத, போட்டு விடு. நான் முடியாதுன்னு சொல்கிறேன்ல. ஐயோ சூனியகாரி, யார் சொன்னாலும் கேட்க மாட்டியா? டேய் ஜங்குகா, நீங்கள் என்னடா பண்ணுற? நோ அனகண்ணா, இந்த சூனியகாரி பார்த்து ஓடி கேட்கலாம் தான் வந்தேன். ஜங்குக்கு எல்லாத்துக்கு முன்னாடி நீ சூனியகாரின்னு கூப்பிட்றது நிறுத்துறியா? அப்படி தான் கூப்பிடுவேன்,
சூனியக்காரியா சூனியக்காரின்னு தான் கூப்பிட முடியும். அதே சூனியக்காரியா டேய் வங்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் கிளாஸை விட்டு அப்படியே வெளியே வந்து, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஜங்கு? இதுதான் பிரச்சனை. ஆனால் உங்ககிட்ட சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரில. என்னது? உங்களை அப்படியே வேஸ்ட்டோட பிடிச்சி இழுத்து ஜங்கு ஜங்குக்கு என்னை விட காரிடாரில் என்ன பண்ணுற ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விடுறீங்க. இந்த சைடு நம்ம ஜங்கு இதுதான்டி, இதுதான் ஒரு மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. வா நாடி லிப்ஸ் இது. சூனியகாரி உண்மையாலுமே சூனியம் வச்சிட்டா இல்லை? ஜங்குக்கு என்ன சூனியக்காரின்னு கூப்பிடாத. அப்படி தான் கூப்பிடுவேன். சரி ஓகேடி, நான் கிளம்புறேன், பாய். வாடா போகலாம். அத்தாடி இதுக்கு தான் வந்தியா? என் மனசை ஏன்டா புண்படுத்திக்கிட்டே இருக்க? இதுக்கு அந்த வலிக்காவோட கிளாஸ்லேயே உட்காந்துருந்துருக்கலாம்டா. எங்க பாரு, நான் எங்கே போனாலும் நீ வரணும். நான் வந்தேன்ல கிளாஸை விட்டு. அப்படின்னு இவங்க 2 பேரும் நல்லா சிரித்து பேசிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. என்ன பண்ணுறான் இவன் பாட்டுக்கு வந்து கிஸ் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டான். என்ன எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான்? இப்படிலாம் பண்ண நான் ஓடி கொடுத்துருவேனா பயந்துக்கிட்டு? கொடுக்கவே மாட்டேன் ஜங்குக், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கோவமாக அங்கேருந்து மறுபடியும் கிளாஸ்குள்ளாரையே போயிடுறீங்க. நாடா நடக்குது நம்ம ஒயனுக்கும் ஜங்குக்கும்? ஒயன் உனக்கு ஜங்குக்கை பிடிச்சிருக்கா? அவனே நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் கிஸ் அடிக்கிறீங்க. என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கலை. அது அவன்தான் அப்படி பண்ணுறான். எனக்கே தெரியல. சின்சா, அந்த சீனியர் சூனியக்காரி இருக்கால, அவள் பின்னாடி ஓடி ஓடின்னு அலையிறது கொஞ்சம் கேவலமாக இருக்கு மச்சான். அதுக்கு பதிலாக கிஸ்ஸுன்னு அலையிறது நல்லா சிக்கோவாக இருக்கு. இருக்கும்டா இருக்கும், நல்லா இருக்கும் உனக்கு. நீ சூற விடுமாமே. நான் கொடுக்குற கிஸ்ஸில் அவளே பயந்துக்கிட்டு எனக்கு ஓடி போட தான் போகிறா பாரு. ஆமாம் மச்சான், நடக்க தான் போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு உங்களை பார்க்குற இடம்லாம் அப்படியே இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஈவினிங் நீங்கள் காலேஜ் விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து நிற்கிறான். போச்சு, வந்துட்டான். சீனியரு, என்ன வேணும் உனக்கு? உனக்கு தெரியாதா? ஜங்குக்கு இப்போ என்ன பண்ணுற? ஜங்கு ஜங்கு செம்ம ட்ரகுடி. இந்த வாயில் என்னடி வச்சிருக்க? இந்த லிப்ஸில் செம்ம போதை வருதுடி. எனக்கு இதுக்கப்புறம் வேறு எந்த ட்ரகுமே வானாண்டி. லிப்ஸ் இருந்தால் போதும். ஆடி இப்படி இருக்க? ஜங்குக்கு நான் உன் சீனியர் தா. அதெல்லாம் விட்ரி. காதலிக்கு கண் இல்லை, அதே மாதிரி வயசும் இல்லை, புரிதா? வயனுங்க என்ன நடக்குது? ஜாக்சன் அண்ணா, ஒன்றும் இல்லைண்ணா, நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்கோம். ஜங்குகா, இன்னும் வயன்கிட்ட இருந்து நீ அந்த ஓடி வாங்கலையா? இல்லைண்ணா, கொடுக்கவே மாட்டேங்குதுண்ணா அந்த அக்கா. குடுகா, நான் கேட்குறது குடு. எனக்கு நான் கேட்ட கிஸ்ஸை கொடு. ஓடி கூட அப்புறமேல் கொடு. நீ கேட்குறதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது ஜங்கு. பார்த்தீங்களாண்ணா, நான் கேட்குறதுக்கு கொடுக்கவே மாட்டேங்கண்ணா இந்த அக்கா. எனக்கு ரொம்ப சங்கட்டமாக போச்சுண்ணா. சரி டேய் வயன், கொடுத்து முடிச்சிடான், அவன் போயிடுவான். இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நான் ஓடி கொடுத்தாலும் என்னை இவன் விட மாட்டான் போல. சரியான பைத்தியக்காரன். ஜாக்சன், நீ அதை விட நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு பார்ட்டி நான் இது பண்ணியிருக்கேன். எனக்கு நாளைக்கு பர்த்டே, அதனால் இன்னைக்கு 12 o'clock கேக் கட் பண்ணலான் இருக்கோம். வயன், நீ வரியா? நம்ம கிளாஸில் எல்லாருமே வராங்க. நான் உன் கிளாஸ் மட்டும்தான் கூப்பிடுவியா? என்னெல்லாம் கூப்பிட மாட்டியா? அப்பெல்லாம் இல்லைடா, நீயும் வா. பார்த்தியா, நீ அந்த அக்காவை மட்டும் கூப்பிட்டுட்டு நீ என்ன கூப்பிட மாட்டேங்கிற. பாருண்ணா ஜாக்சன்னா, இனிமே வயன் எங்கே இருந்தாலும் நானும் இருப்பேன், புரிதா? அப்படியாடா? ஆமாண்ணா, ஓடி கொடுக்குற வரைக்கும் நான் இப்போ பின்னாடி தான் சுற்றணும்.
ஓடி கொடுத்ததுக்கு அப்புறமும் சுற்றுவேன். புரிதாடி? ஜங்குக், உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது தெரியுமா? உன்னை பார்த்தாலே எனக்கு அந்த லிப்ஸை கடிக்கணும்னு தாண்டி தோணுது. ஜாக்சன், 12 o'clockலாம் ரொம்ப ஓவர். எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. அதெல்லாம் வருவாங்கண்ணா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கூப்பிட்டுட்டு வரேன். நீ ஏன் எனக்கு ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியாது, நீ கூப்பிட்டா நான் வரணுமா? இல்லை ஜாக்சன், என்னால் முடியாது. வயன், நம்ம கிளாஸில் எல்லாருமே வராங்க, கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாரு. நீ அங்கே வந்து கேக்கெலாம் கட் பண்ணி பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் கூட உன்னை என் காரில் வச்சு வீட்டுக்கு அனுப்பி விட்டுறேன். புரிதா? நான் வேணா உங்கள் அம்மா அப்பாகிட்ட பேசுவா, இந்த மாதிரி பார்ட்டிலாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஆமாம்ல, நீ எதுக்கு விடுறீங்க? நான் இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன். டே ஜங்குகா இருந்தாலும் இது ஓவர்றா. சரி ஓகே, வயன் உன் ஜூனியர் இருக்கான்ல, அவன் பார்த்துக்குவான். இவன் பார்த்துக்குவானா? என்னை பார்த்துக்கிட்டே நின்றுக்குவான். அதை தவிர வேறு எதுவுமே அவன் பண்ண மாட்டான். அப்போவே நான் ஓடி கொடுத்து முடிச்சிருக்கணும். எனக்கு இதெல்லாமே தேவைதான் வயன், இது எல்லாமே உனக்கு தேவைதான். ஓடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியுமாடி? ஆன் டியூட்டி. அது எதுக்கு நீ கேட்குற? ஆன் டியூட்டி இல்லடி, எனக்கு அது இனிமேல் ஒன்லி ட்ரக். ஆமாம், மை ஒன்லி ட்ரக், மை ஓடி நீ தான் அப்படின்ட்டு கண்ணடிக்கிறான் ஜங்கு. சரி, நீங்கள் என்னமோ பேசுகிறீங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வயன், எனக்கு டைம் ஆச்சு, நான் போய் எல்லாமே ரெடி பண்ணும். நீ என் வீட்டுக்கு வந்துடு. ஜங்கு, நீ வந்துடுறா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துடுண்ணா. கண்டிப்பாண்ணா. சரி, அவன் கிளம்பிட்டான்ல, இப்போ வா, இப்போ எனக்கு என் ஓடி கொடு. ஜங்குக்கு என்ன விடு. ஓடினா என்னன்னு சொல்லிட்டேன்ல, அந்த ஓடி குடுறி. உனக்கு ஓடி தானே, நாளைக்கு நான் சைன் பண்ணி தரேன், ஓகேயா? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு அந்த ஓடி வேணாம், என் ஓடி தான் வேணும், கொடு. என்ன சொல்கிறேன், பைத்தியமா நீ? நான் தான் சொன்னேன்ல, ஓடி 1 லிட்டர், எனக்கு அது ஒரு லிப்ஸ் தான். சீக்கிரமாக குட்ரி, நான் போகிறேன். இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். குட்ரி. போ ஜங்குக்கா, இங்கேருந்து நீ போ. நீ சொன்னால் நான் போகணுமா? நீ ஓடி கொடுத்தனா நான் போயிடுவேன். ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். நீ கொடுப்படி, நீ கொடுப்ப, நீ கண்டிப்பாக கொடுப்ப. என் தங்கம்ல, கொடு. நீ இப்படிலாம் பேசினா நான் மனசு மாதிரி கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? என் ஓடி கொடு. ஐயோ, இப்படியே நீ இருந்தேன்னு வச்சுக்கோவேன், இங்கேருந்து என்னையும் போக விட மாட்டேன், நீயும் போக மாட்டேன். நான் கொடுக்குறேன், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, புரியுதா? என்னதான் இருந்தாலும் எனக்கு நீ தானே ஓடி கொடுக்குற, அதனால் பிரச்சனை இல்லை, கொடு. சரியான கிராக்கர் பண்ணாட்டிருக்கு. நான் இது எல்கேஜி பசங்களுக்கு டீச்சர்ஸ் கொடுக்குற முத்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் செட் ஆகாது. எனக்கு நல்லா ஓடினா எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா அப்படியே உங்களை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறான். என்னை விட எப்படி விட்டு கூட இருக்கக்கூடாதுடி அப்படின்னு அழுத்தி கொடுக்கணும், புரிதா? அதுதான் 1 லிட்டருக்குன்னு சொல்லுவாங்க. சரிடி, எனக்கு வேணுங்கிறது கிடச்சிருச்சு, நான் போகிறேன். உங்களுக்கு இங்கே மூச்சே முட்டுது, நீங்கள் அப்படியே உங்களோட செஸ்ஸில் ஹேண்டை வச்சுட்டு அவன் போகிறத பார்த்துட்டு அங்கே நின்றுட்டுருக்கீங்க. இவன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், ஒரு மாதிரி. எப்படி இருக்கான்? ஓ மை காட், நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட மாட்டுவேன்னு. அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. டேய் ஜங்குகே, நானும் வந்ததுலேருந்தே பார்க்குறேன், நாடா ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்றியா கபோர்டில் இருந்து? டேய், உங்கள் அம்மா எவ்வளோ திட்டு வாங்கன்னு உனக்கு தெரியும்ல, இவ்வளோலாம் கழிச்சு போடாதுடா. டேய் சின்சா, அடங்கு. இன்னைக்கு ஜாக்சன் அண்ணாவோட பர்த்டே பார்ட்டியும், அதுவும் 12 மணிக்கு தான் வைக்கிறாங்களாமாடா. அவருக்கு நாளைக்கு பர்த்டேடா. அப்படியாடா? நாடா உன்னை மட்டும் கூப்பிட்ருக்காங்க, நான் கூப்பிடல. டேய் சின்சா, எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன கூப்பிட்டாருடா? நம்ம 2 பேர் தான் போகிறோன்னா. டேய், அதை முன்னாடியே சொல்ல மாட்டியாடா? மச்சான், நீ கழிச்சு போட்டிருக்கேல்ல, அதில் ஒரு ட்ரெஸ் எடு. உன் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து போடுறா. டேய் என்னடா, வீட்டுக்கு போக முடியாது மச்சான், அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கிளம்பிடுவோம்ண்ணா. அப்புறம் ஜாக்சன் எனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணுமா என்ன? அவருக்கு எதுக்கு கிஃப்ட் வாங்கணும், நான் அங்கே போய் என் கிஃப்ட்டு எடுத்துக்குவேன். நாடா சொல்கிற, ஜாக்சன் நான் கிஃப்ட்டு நீ திருட போறியா? அது இல்லைடா, அது ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட்டு,
உனக்கு தெரியாது. சரி, இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்குமா? மச்சான் டே, நீ என்ன போட்டாலும் நல்லா இருக்கும்டா. அப்படியே ஒரு 2 பட்டனை கழட்டி விடு, கொஞ்சம் செஸ்ட் ஏரியா தெரிகிற மாதிரி. அப்படியே கொஞ்சம் முடியெல்லாம் சிலிப்பி விட்டேன்னு வச்சுக்கோ, நல்லா தரமான டக்கரான ஆம்பளை நாட்டுக்கிட்ட மாதிரி இருப்ப. நாடா நீ இப்படி என்னைய வர்ணிக்கிற? ஒரு வேளை நல்லா இருக்குமோ? சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். டேய் பாத்தியா, நான் சொன்னேன்ல மச்சான், நீ அட்டிடா, நீ சிக்கம் பண்ணுறா. டேய் பொண்ணுங்களுக்கு இப்படிலாம் இருந்தால் பிடிக்குமாடா? நாடா இப்படி கேட்டுட்டா மச்சான், நீ பாலை போடுற ஸ்டைல்லையே பொண்ணுங்களாம் மயங்கி விழுவாளுங்கடா. என்னடா இப்படி கேட்ட? இல்லாடா, சீனியர்ஸுக்கெல்லாம் பிடிக்குமா? நாடா நீ சீனியருங்கிற? எவளை பார்த்து வச்சு? ஓ டேய், எனக்கு இப்போ புரியுதுடா. வைன் சீனியரா? ஓடி வாங்கணுங்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுற நீ? இன்னைக்கு நைட்டுக்குள்ளார வாங்கிடுவியாடா? இதுக்கப்புறமா டெய்லியும் வாங்க வேண்டாம். நாடா சொல்கிற? ஆமாம், அவன் நம்ம கைக்குள்ளார போட்டா அப்புறம் நம்மளுக்கு தானே எல்லாமே. டேய் மச்சான், நம்ம தாண்டா இதுக்கப்புறம் எல்லாமே காலேஜில். நீ தூக்கி சொறியா? அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஒத்திக்கு வரலான்னு தெரியலையே மச்சான். டேய் நோ, தப்பாக இருக்குதுண்ணா. எப்படி இருக்கோம்? சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஜாக்சனோட வீட்டுக்கு தான் வராங்க. நீங்கள் இந்த சைடு என்ன பண்ணுறது? உள்ளே போகலாமா இல்லையா? அவன் இருப்பான்ல, அவன் இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுவான். ஏதாவது ஒன்று நச்சு பண்ணிக்கிட்டே இருப்பான், டார்ச்சர் பண்ணுவானே. வந்திருந்திருக்கவே கூடாதோ. எல்லாம் வயன், நீங்கள் பாரு, ஜாக்சனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு நீ கிளம்பிடு. அவ்வளோதான், அவனுக்கு நீ பேச்சு கொடுக்காத, முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. ஏய் ஒயினு, நாடி ட்ரெஸ் இது, உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லையே, செம்ம அழகாக இருக்க. ஆமாம்ல ஒயன், நான் உன்னை வேற மாதிரி நினச்சி பார்த்தேன். நான் நீ டக்கராக இருக்குடி. தேங்க்யூ ஜாக்சன், ஹாப்பி பர்த்டே. ஏய் 12 மணிக்கு சொல்கிறீ? இப்போ என்ன டைம் ஆகுது? 10 தானே ஆகுது. 12 மணிக்கு எனக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்பினா சரி, ஓகே. ஏய், இங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும், குடிக்கிறியா? இல்லை, நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன். அப்படியா? சரி, ஏதாவது ஜூஸ் மாதிரி கொடுக்க சொல்லவா? வெயிட்டர், இந்த ஜூஸ் மாதிரி நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் மாதிரி ஏதாவது இருந்தால் கொடுங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இல்லை ஜாக்சன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஏய் குட்ரி, ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு அப்படியே சில் பண்ணு, கேஷுவலாக இருண்ணா. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது. நல்லா ஜாலியாக இரு. அங்கே கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க, நான் போய் பார்க்குறேன் வயன். சரிடா இரு, நானும் வரேன் அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து போயிடுறாங்க. நீங்கள் சுற்றி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் அப்படியே வாலில் சாஞ்சிட்டு ஜங்குக் அப்படியே உங்களை மேலேருந்து கீழே பார்த்துட்டு அப்படியே லிப்ஸை கடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். என்ன இவன் இப்படி பார்த்துட்டு நிற்கிறான்? டேய் நாடா ஃபிகர் இவ எப்படி இருக்கா? கிளாஸில் பார்க்கும்போது ஏதோ ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு அப்படி இருந்தா, பண்ணடா இப்படி இருக்கா? டேய் மச்சான், நாடா உனக்கு காதல் அற ஒன்று விழுகுது போலையே. டேய் காய்ச்சலே வந்துடும் போலடா. நாடா சொல்கிற? அப்படியா? இல்லையே, அப்படி தெரியலையே. அப்படியா? எனக்கு உள்ளதான் அப்படி இருக்கோ என்னவோ. டேய் போய் பேசுடா. இவன் எதுக்கு நீ இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான்? எங்கே நிற்கக்கூடாது. வயன் ஓடிரு. நாடா அவ பாட்டுக்கு போயிட்டான பார்த்துட்டு. டே மச்சான், நீ போய் பேசுடா, வெயிட் பண்ணுவாள் அவ உனக்கு. இல்லடா இப்போ பேசி மூடை ஸ்பாயில் பண்ண வேணாண்ணா. அப்படிங்கிற? டேய் நம்மளுக்கு ஓடி கிடச்சிரும்ல. உனக்கு ஓடி கிடைக்குமான்னு தெரில, ஆனால் எனக்கு நல்லா கிடைக்கும்டா. நாடா சொல்கிற? உனக்கு ஓடி கிடச்சா எனக்கு ஓடி கிடச்ச மாதிரி தானே. 2 பேரும் மாஸ் பண்ணுறோண்டா. இருந்தால் இதை குட்ரா, இப்போ எனக்கு கரெக்டாக இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாஸை வாங்கி அப்படியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் போகிற இடம்லாம் பார்த்துட்ருக்கான். ஏ ஒயின்னு, என்ன ட்ரெஸ் இது, நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கு. நான் உன்னை இப்படிலாம் பார்த்ததே இல்லை. முன்னாடியே நீ இப்படி வந்திருந்தேன்னா ஃபஸ்ட்டு லவ் லெட்ரு சரோஜாக்கா கொடுக்காம உனக்கு கொடுத்துருப்பேன்ல. எப்படி நீங்கள் சீனியரெல்லாம்
லவ் பண்ணுறீங்க? அதெல்லாம் அப்படி தாண்டி, அதெல்லாம் ஒரு கிக்குடி. ஆ அப்புறம் சீனியர்ஸ் எல்லாம் லவர்ஸை க்யூட்டாக குழந்த மாதிரி பார்த்துக்குவாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். உனக்கு அதெல்லாம் பிடிக்காதா? இல்லை, ஆக்சுவலி நான் அப்படி யோசிச்சு கூட பார்த்ததில்ல. அப்படியா? இதுக்கப்புறமா யோசிக்கிறதுக்கு உனக்கு ஜூனியர் எவனும் ப்ரப்போஸ் பண்ண மாட்டான். சரி விடு விடு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. நீ முன்னாடியே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருக்கணும். வந்திருந்தா நான் சொன்ன மாதிரி சீனியரை கட்டி விட்டு உன் கூட சுற்றிருப்பேன்ல. அப்படியா? நாடா அவள் வந்ததுலேருந்து சீனியர்ஸ்கிட்டவே பேசிகிட்டு இருக்கா. நம்ம இதெல்லாம் பேச மாட்டாளா? இல்லை மச்சான், நம்ம அவ்வளோவா க்ளோஸ் இல்லைல்ல. ஒன்றே சொல்லு, நான் அவளுக்கு ரொம்ப க்ளோஸ் தான். அப்படியா? தெரியலையே, பார்த்தா அப்படி தெரியலையே. டேய், ஒரே ஒரு டைம் பச்சைக்குன்னு வச்சா க்ளோஸ் ஆயிடுவாங்களா என்ன? ஆமாம்ல, ஒரே ஒரு டைம் பச்சைக்குன்னு வச்சா இப்படி 1 லிட்டருக்கு மாதிரிலாம் மாற மாட்டாங்கல்ல. நாடா ஒன்றும் இல்லைடா. வயன் அப்படியே நம்ம ஜூனியர்ஸ் இருக்காங்கல்ல, அவனுங்களுக்கு ஓடி கொடுக்கணுமா? கொடுத்துரு. ஓடியா? என்னால் அது கொடுக்க முடியாது. இப்போ எதுக்கிட்ட நீ இவ்வளோ பயந்துக்கிற? ஒரு பேப்பரில் சைன் அதானா? நீ கேட்ட மாதிரி அவனுங்களுக்கு அட்டனன்ஸ்லாம் இருக்குடி. அட்டனன்ஸ் இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியாது. அவன் சொல்கிற மாதிரிலாம் என்னால் கொடுக்கவே முடியாது. அவன் பாட்டுக்கு வந்து அவன் பாட்டுக்கு கிஸ் அடிச்சுட்டு 1 லிட்டருங்கிறான். எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. என்னடி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்க? அது என்ன? அதான் ஓடி ஓடி, அந்த ஓடியில் சைன் மட்டும் பண்ணிடு, புரிதா? அந்த ஓடியா? சரி ஓகே. சரிடி ஓகே. என்ன நடக்குது வயன்? எனக்கு ஃபுல்லாக நீ அவனை பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்ன நடக்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஒரு வெயிட்டர் வந்து அப்படியே உங்கள் மேலே மோதிடுறாரு. அவர் வச்சிருந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் அப்படியே உங்கள் மேலே கொட்டிடுது. அச்சுச்சோ, பார்த்து வர மாட்டிங்களா? வயன், ஜாக்சனோட வீட்டுக்குள்ளார போனேன்னா ஒரு ரூமில் போய் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாடி. சரி ஓகே. ஸ்பாயில் ஆயிடுச்சு என் ட்ரெஸ்ஸு. டேய், இதை புடி, நான் வரேன். ஏன் மச்சான் போகிற? டேய் இருறா, நான் வரேன்டா. எந்த ரூம் இதில் ஃப்ரீயாக இருக்கும்? அப்படியே நீங்கள் ஒரு ரூமை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் 2 பேர் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஷாக்டாக அப்படியே கத்திடுறீங்க. ஐயோ, டோரை க்ளோஸ் பண்ணுங்க. சரி ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. எப்படி தானோ, எப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க? நான்லாம் இப்படி பண்ணவே மாட்டேன். ஆமாம், எனக்கு என்னென்னலாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ, என்னெல்லாம் நடக்காதுன்னு நினச்சனோ அது எல்லாமே நடக்குதே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு ரூமை ஓப்பன் பண்ணுறீங்க. நல்ல வேலை, இங்கே யாரும் மேக் அவுட் பண்ணிடலாம் இல்லை. உள்ளே போனா, ரொம்ப நேரமாக நானும் பார்த்துட்ருக்கேன். போயிட்டுருக்க, என்னாச்சு? சங்குக், நீயா? ஒன்றும் இல்லையே, நான் ட்ரெஸ் க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். பார்த்தேன்டி, உன் ட்ரெஸ்ஸில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொட்டி இருந்தது, பார்த்தேன். ஓ, நான் என்னென்ன பண்ணுறேன், யார் கூட பேசுகிறேன், இது எல்லாத்தையும் நீ ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கியா? அவ்வளோ ஒன்றும் நீ வருத்தலடி. அப்புறம் இதுக்கு என் பின்னாடியே சுற்றிட்டுருக்க? நான் உன் பின்னாடி சுற்றுறேனா? உன்னை கூப்பிட்ட மாதிரி உன் முன்னாடி தானே ஜாக்சனை நான் அண்ணையும் கூப்பிட்டாங்க. நீ எல்லாத்தையும் அண்ணான்னு கூப்பிடுற, அவன் முன்னாடி கூட நான் அக்கான்னு கூப்பிடுற. ஆனால் இப்படி ப்ரைவேட்டாக இருக்கும்போது ஏன் நீ அப்படி கூப்பிட மாட்டேங்கிற? அதெல்லாம் வேற, அக்கான்னு கூப்பிடுறலாம் தப்பு இல்லை. அதே மாதிரி உன்னை டார்லிங் பேபின்னு கூப்பிட்டாலும் தப்பு இல்லை. மறுபடியும் ஓடி வேணும்னு கேட்டுட்டு வந்து நிற்காத, புரியுதா? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு அந்த ஓடி வேணாம், வேறு மாதிரியான ஓடி தான் வேணும்னு. தாங்கு ப்ளீஸ். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நான் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலி என்ன ஆயிருந்திருக்கும்னா, ஒரு பெரிய மின்னல் சவுண்ட் தான் கேட்டிருக்கோம். நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டு அவனை போய் நல்லா டைட்டாக ஹக் பண்ணி இருந்திருப்பீங்க. பயந்துட்டு என்ன அது? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கோ. சங்குக்கா, திரும்ப திரும்ப சத்தம் கேட்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நாடி
நீ கட்டி பிடிச்சா கூட ஜிவ்வுன்றிருக்கு. ஆ சொன்ன மாதிரி நீ எனக்கு ஒரு பெரிய ட்ரக்கு தாண்டி. எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், நீ இருந்தா. ஜங்குக், இதை சொல்லு, உனக்கு ஏன் இப்பெல்லாம் பேச தோணுது? ஏன்னா உங்ககிட்ட எனக்கு அப்படி இருக்க தோணுது, உன் கூட அப்படி இருக்க பிடிச்சிருக்கு, அதனால. அது எதுக்கு உனக்கு? இல்லை, அது ஆக்சுவலி எங்க பாரு, இதுக்கப்புறமா நீ ஓடி கொடுத்தாலும் குடிக்கலைனாலும் கண்டிப்பாக நான் உன் பின்னாடியே தாண்டி சுற்றுவேன். அப்புறம் நீ என் அக்கான்னு கூப்பிடுன்னு சொன்னாலாம் நான் கூப்பிட மாட்டேன், புரிதா? அப்படி நீங்கள் இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு வெளியே. எல்லாரும் டேய் மழை வரும் போலடா, என்னடா பண்ணுறது? ஆமாண்டா. என்ன உள்ள வச்சு கேக் கட் பண்ணி முடிச்சுடுவோமா? எல்லோரும் போட்டும். சரி ஓகே, எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் இங்கே இன்னொரு இடி சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. என்னை விட்டுறாத, எனக்கு இடினா ரொம்ப பயம் ஜங்கு. அப்படியா? அப்போ இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணி கூடி. அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் நல்லா டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். வெளியே கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருக்குல்ல. எனக்கு உள்ள ஹாட்டாக இருக்கு ஜங்கு. எப்பெல்லாம் பேசாதடி. ஆல்ரெடி நான் அவனை ட்ரக்குன்னு தான் கூப்பிடுறேன். எப்பெல்லாம் நீ பேசினா அப்புறம் என்னால் அடிக்ட் ஆகிடணும்னு பயமாக இருக்கு. நீ இப்படி தானா? எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் இப்படி தான் பேசுவியா என்ன? அப்படிலாம் இல்லை, ஆனால் உங்ககிட்ட மட்டும் அப்படி தானா வருது என்னன்னு தெரில. அப்புறம் இந்த லிப்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் அடிக்ஷன். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அவன் பேசின மாதிரிலாம் அவங்கக்கிட்ட யாருமே பேசினதில்லை. ஜங்குக்கு அவன் சொல்ல போனால் அவன் சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கான். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாலுமே எனக்கு ட்ரகு தாண்டி. சரி ஓகே, எனக்கு பர்த்டே சொன்னால் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. எல்லாம் கிளம்பலாம். டேய் காய் வைனங்கடா, அவள் போயிட்டான்னு நினைக்கிறேன்டா. அவளுக்கு தான் இடினா பயமாச்சு, அதனால் உடனே ஓடிருப்பா. அப்படியா? சரி ஓகே, எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சி விட்டுறாங்க. நீங்கள் இங்கே ஜங்குக்கோட ஜாக்சனோட வீட்டில் தான் இருக்கீங்க. ஒரு கெஸ்ட் ரூமில் நீங்களும் ஜங்குக்கும் க்ளோஸாக அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாவா? என்னை பற்றி சொல்கிறேன் கேட்டுவோ. எனக்கு இப்போல்லாம் என்ன பிடிச்சிருக்குன்னு தெரில, ஆனால் இப்போ ரீசெண்டாக உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் உனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறேன், சரியா? உனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னை மாற்றிக்கிறேன். ஆனால் ஸ்போர்ட்ஸை மட்டும் விட சொல்லாதடி. எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் பெரிய கப் அடித்து கொடுக்கணும் என்னோடய டீமுக்கு, அப்படிங்கிறது மட்டும்தான் என் கோல். ஆனால் உங்கள்கிட்ட வந்துட்டா வேறு மாதிரி இருக்குடி, ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கேன். நான் உனக்கு ஓடி போட்டு தரேன். அது மட்டும் எனக்கு பார்த்தாதுடி. நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல? எனக்கு லைஃப் லாங் ஓடி வேணும். தரேன். நிஜமாலுமே வா. நிஜமாலுமே. ஆனால் கண்டிப்பாக நீ எனக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலங்கிறதெல்லாம் நீ கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன்டி. ஆனால் இது ஒன்று மட்டும் சொல்லு, உனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது நான் தானே சொல்கிறேன். அது எதுக்கு நான் சொல்லணும்? ஓ வாயிலிருந்து கேட்டால் எனக்கு ட்ரக்கு மாதிரி இருக்கும்டி. எனக்கு இப்போதைக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்னா அது நீ தான். ஜங்குக் நீங்கள் அப்படி சொன்ன உடனே அப்படியே அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நாடி இது இவ்வளோ பெருசாக இருக்கு, எனக்கு கரெக்ட் ஃபிட்டாக இருக்கும் போல். ஜங்குக் பாரு, எங்கே இருக்கவங்களாம் பார்க்கக்கூடாது. பிடிச்சவங்க இருந்தா பிடிச்ச அப்படியே அமுகிடணும், புரிதா? என்ன உன்னோட ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கு. அப்படியா?
இதுக்கப்புறமா உனக்கு நல்லா இருக்கும் பாரு. ஆ தங்கு, அப்படிதான் நல்லா இருக்கா? அப்படிதான் இருக்கும். எப்படியோ ஒரு செஷன் போகுது, காலையிலேயே ஆயிடுச்சு. நாடா இது, இதெல்லாம் இவ்வளோ ஸ்டோரி வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் எப்படி நம்ம ஆக்ட் ஸ்டோரி கொடுக்குறது? ஐயோ, இதுக்கே ஒரு நாள் போயிடும் போலையே. ஹாய் ஜாக்சன். ஏய் ஏய் ஒயினு, நீ என்னடி இங்கே நின்றுட்டுருக்க? அது நேற்று ரொம்ப இடிடுச்சுதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ரூமில் போய் படுத்துக்கிட்டேன். அப்படியா? நம்ப முடியலையே. சரி, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் அலாட். அப்புறம் ஹாப்பி பர்த்டே. அப்படி நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. நான் இவ பாட்டுக்கு வரா. நான் ஒரு காஃபி குடுண்ணா. டேய், நீ என்னடா முண்டமாக வந்து நிற்கிற? சட்டையை போடாமல். அதுவாண்ணா, நேற்று இடிடுச்சுதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ரூமில் போய் படுத்துக்கிட்டேண்ணா. நாடா ஒயின் சொன்ன மாதிரியே சொல்கிறேன், என்னடா நடக்குது? ஒயின் போயிட்டாளாண்ணா? நாடா ஒயினுங்கிற? நானா, அது வேற மாதிரி போகுதுண்ணா, நீ காஃபி எடுத்துட்டு வா. அப்படியா? நடத்துங்கடா டீ, எனக்கு பர்த்டே, ஆனால் நீ வாழ்றியடா. ஓகேடா, நான் எப்படி இந்த ஸ்டோரி முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. டேக் கேர், லவ் யூ ஆல், பை பை, லவ் யூ, பை பர்ஸ், காதல் யூ.